பொன்னை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மேம்பாலம் திறப்பு நிகழ்ச்சியின் போது கொட்டு மழையில் காத்திருந்த மக்கள் பொறுமை இழந்து பேனர்களை கிழித்து குடையாய் மாற்றியதும் வாழைத்தார்களை பறித்துச் சென்றதும் கேலிக்கூத்தாக அமைந்தது. மேம்பால திறப்பு விழாவில் நடந்த அலப்பறைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொன்னையாற்றின் குறுக்கே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் சித்தூர் திருத்தணி இடையே 2 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டது. அரசு முறையாக மேம்பாலத்தை திறந்து வைக்காததால் பொறுமை இழந்த பொதுமக்கள் தாங்களாகவே திறந்து பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் அந்த மேம்பாலத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. 5:30 மணிக்கு பாலம் திறக்கப்பட இருந்த நிலையில் 4 மணிக்கே மக்கள் அழைத்து வரப்பட்டனர். ஆனால் அமைச்சர்கள் ஆடி அசைந்து வருவதற்கு முன்பே மழை பெய்ய தொடங்கியதால் கூட்டம் கலையத் தொடங்கியது. நீண்ட நேரத்திற்கு பின் ஒரு வழியாக அமைச்சர்கள் வந்த நிலையில் 6:30 மணிக்கு மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்டது. அப்போது பாலத்தை திறந்து வைத்த அமைச்சர் துரைமுருகன் கத்திரிக்கோலை இடது கையில் எடுத்து காற்றில் பறந்த ரிப்பனை வேண்டா வெறுப்பாக வெட்டியது காண்போரை முகம் சுளிக்க வைத்தது. அதன்பின் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த இனிப்புகள் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்ட போது பலர் முண்டியடித்துக் கொண்டு வாகனத்தை சூழ்ந்து கொண்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் விழா தொடங்குவதற்கு முன்பே அங்கிருந்தவர்கள் கிடைத்தவரை லாபம் என்ற நோக்கில் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த வாழை மரங்களில் இருந்த வாழைத்தார்கள் மற்றும் கரும்புகள் உள்ளிட்டவற்றை பிடுங்கிச் சென்றனர். வாழைத்தார்களை எடுக்க முடியாத பெண்கள் தங்களால் முடிந்தவரை வாழைக்காய்களை பறித்துச் சென்றனர். இந்த விழாவிற்காக வள்ளிமலையில் இருந்து மேம்பாலம் வரை 5 கிலோமீட்டர் தூரம் சாலையோரம் விளக்குகள் அமைக்கப்பட்டன. அதற்கான மின் இணைப்பை திருட்டுத்தனமாக உயர் மின் கம்பத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருந்தது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்தது. மேம்பால திறப்பு விழா நிகழ்ச்சியில் பலத்த மழை கொட்டி தீர்க்க அங்கிருந்த பேனர்களை கிழித்து மழையில் நனையாமல் இருக்க பலர் குடைகளாய் பிடித்துக் கொண்டனர். ஒரு சிலரோ பேனர்களை கிழித்து ரெயின்கோட்டாக பயன்படுத்திக் கொண்டனர். வேறு சிலர் அங்கிருந்த நாற்காலிகளை குடைகள் போல் தலையின் மீது வைத்துக்கொண்டு நடையை கட்டினர். ஆனால் ஒரு சில உடன்பிறப்புகள் கூட்டம் முடியும் வரை இருந்தால்தான் காசு தருவார்கள் என்பதால் பொறுமையுடன் காத்திருந்தனர். ஒரு வழியாக நிகழ்ச்சி நிறைவடைந்த பின் கூட்டம் சேர்க்க அழைத்து வரப்பட்டவர்களுக்கு வரிசையில் நிற்க வைத்து பணம் கொடுக்கப்பட்டது. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு பொன்னை ஆற்று பாலம் 1920ஆம் ஆண்டு நிவர் புயல் வந்தபோது பழுதடைந்து சேதமடைந்தது என பேசினார். ஆனால் நிவர் புயல் 2020ஆம் ஆண்டுதான் வந்தது. இது கூட தெரியாமல் அமைச்சர் உள்ளாரே என பொதுமக்கள் முணுமுணுத்துக் கொண்டனர். அதுவும் அவர் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்பதுதான் வேடிக்கை. மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டி முடிக்கப்பட்ட பாலத்தை உடனே திறக்காமல் 2 மாத காலம் தாமதமாக திறந்ததும் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை விளம்பர திமுக அரசின் நிர்வாகிகள் நீண்ட நேரம் மழையில் காக்க வைத்ததும் பொதுமக்களின் விமர்சனத்திற்குள்ளாக்கியது.